வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கு இணங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாசிச பாஜக அரசின் 2024-2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கான அறிக்கையாக இல்லாமல் பாசிச பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நிதியினை வாரி வழங்கியதை கண்டித்தும் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் தமிழ்நாட்டின் மீது வன்மத்தை கக்கிடும் வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் வகையிலும் நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்த பாசிச பாஜக அரசை கண்டித்து வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் சிறப்புரையாற்றி கண்டன முழக்கங்களை எழுப்பினார். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கள்ளக்குறிச்சி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், கழக தோழர்கள், பொதுமக்கள் என பல ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து தங்களது கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி ஜெய்சங்கர் மற்றும் ஐயம்மாள். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடு. கண்டிக்கிறோம். மோடி அரசின் துரோக செயலை கண்டிக்கிறோம். மோடி அரசின் துரோக செயலை கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டை புறக்கணிப்பு செய்ததை கண்டிக்கிறோம். நிர்மலா சீதாராமன் ஆணவ பேச்சை கண்டிக்கிறோம். நிர்மலா சீதாராமன் ஆணவத்தை கண்டிக்கிறோம். நிர்மலா சீதாராமன் ஆணவ பேச்சை கண்டிக்கிறோம். வஞ்சிக்காதே. தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. ஓட்டு போட்ட மக்களை வஞ்சிக்காதே. வாழ விடு. இந்திய மக்களை வாழ விடு. தமிழக மக்களை வாழ விடு. இந்திய தேசம் எங்கள் தேசம். ஒற்றுமை காண்பது திமுக விருப்பம். இந்திய தேசம் எங்கள் தேசம். ஒற்றுமை காண்பது திமுக விருப்பம். இந்திய தேசம் எங்கள் தேசம். பிரித்து பார்ப்பது மோடியின் நோக்கம். மோடி அரசு, பிஜேபி அரசு. ஜிஎஸ்டி வரி வசூல் செய்வதில் காட்டும் விருப்பம். தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுப்பதில் எதற்கு சுணக்கம்? தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுப்பதில் எதற்கு சுணக்கம்? மோடி அரசு, ஒன்றிய அரசு. நிதிஷ் குமார் சந்திரபாபு ஆட்சியை நிறைவேற்றி மற்ற மாநிலங்கள் வாயில் மண்ணை எள்ளி போட்டாச்சு. மோடி அரசு. ஒன்றிய அரசு. கண்டிக்கிறோம். திருந்தவில்லை. மோடி தோற்ற பிறகு திருந்தவில்லை. நிதி அமைச்சர் திருந்தவில்லை. ஒன்றிய அரசின் தப்பால நிதி கொடுக்க வைக்கல. ஒன்றிய அரசின் தப்பால
கொடுக்க வக்கில்ல நிதி கொடுக்க வக்கில்ல மோடி அரசு வக்கில்ல 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 மோடி அரசுக்கு வக்கில்ல மோடி அரசு வக்கில்ல துப்பில்ல 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 கேள்வி கேட்க அண்ணாமலைக்கு துப்பில்ல கேள்வி கேட்க அண்ணாமலைக்கு துப்பில்ல 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 கேள்வி கேட்க அண்ணாமலைக்கு துப்பில்ல கேள்வி கேட்க அண்ணாமலைக்கு துப்பில்ல பருந்து அணைக்கு தெரியாதா அது எனக்கு தெரியாதா பருந்து அணைக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா பக்குவமா சொன்னா புரியாதா அப்பமா சொன்னா புரியாதா பக்குவமா சொன்னா புரியாதா அப்பமா சொன்னா புரியாதா கண்டிக்கிறோம் 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 மோடி அரசை கண்டிக்கிறோம் மோடி அரசை கண்டிக்கிறோம் நன்றி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்காத இந்த நாட்டிற்கு நிதி கொடுக்காத மோசடி அரசை கண்டித்து மோசடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் நிதி கொடு நிதி கொடு நிதி கொடு நிதி கொடு தமிழ்நாட்டிற்கு நிதி கொடு தமிழ்நாட்டு